ஞாபகம் இருக்கு 2020ல லைஃப்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? அந்த வாய்ப்பு மூலமா லைஃப் மாறிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி நீங்களும் ஒரு தேடல் உள்ளவரா? ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பண்ணி ஒரு 10,000லேருந்து 20,000 மாசம் சம்பாரிச்சா என்னோட லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா? இல்ல ஜாப்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதாவது சம்பாரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரா? இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒருத்தர், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இல்ல ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 12 நிமிஷம் நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் கான்செப்ட்ட பாருங்க. ஏன் அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த இந்த பிசினஸ் கொண்டு வந்திருக்கு. அந்த மாரி உங்களுடைய லைஃப்ல இந்த பிசினஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ accessindia.com சார்பாவும், அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீமா இருக்கக்கூடிய சக்சஸ் டீம் சார்பா உங்கள நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் நேம் என்ன அப்படின்னா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். சென்னையில குரோம்பேட்ல தான் நம்மளுடைய மெயின் ஆஃபீஸ் இருக்கு. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஃபவுண்டர்ஸ் ஏவி செந்தில்குமார் எம்டியா இருக்காரு, சி பாபு சிஇஓவா இருக்காரு. இவங்க 2 பேரோட சேர்ந்து ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. ஃபவுண்டர்ஸ்க்கு ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்கு அப்படின்னா, ஃபவுண்டர் டைரக்டர்ஸுக்கும் கிட்டத்தட்ட 12 பேருக்குமே ஒரு 15லேருந்து 20 வருஷம் அனுபவம் உள்ள வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி தான் இது. அண்ட் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் மூலமா கிரியேட் ஆன 45க்கு மேல வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, 400 பேருக்கு மேல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க, 1000 பேருக்கு மேல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. கம்பெனியோட சர்டிஃபிகேட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் இருக்கு, ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோம். அதை தாண்டி நம்ம கம்பெனியில் டைப் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருள். வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள், கடுகு, சக்தி மசாலா, உதயம் பருப்பு, ஹமாம் சோப்பு, கார்மெண்ட்ஸ் ஐட்டம், கிச்சனுக்கு தேவையான பொருள், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்பெனி லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக 2018 ஆரம்பித்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்து ஆஃபீஸ் கிடையாது, ஜாயினிங் ஃபார்ம் கிடையாது, வெறும் 4 ப்ராடக்ட்டை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றத்தை நம்ம ஆக்சஸ் இந்தியா மூலமாக கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டைமண்ட் அச்சீவர்ஸையும், நூற்றுக்கணக்கான கார் அச்சீவர்ஸு, 150க்கு மேலே பிரான்ச் ஆஃபீஸ், அது இல்லாமல் 2 இடத்துல ஆஃப்லைன் ஸ்டோரு, நிறைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பெனி பண்ணியிருக்கும். அண்ட் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியாக வந்து இருக்குது. ஒரு 10,000 பேரை வச்சு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். சாதாரணமாக ஆரம்பித்த கம்பெனி ஒரு நல்ல ஒற்றுமையின் காரணமாகவும் ஒரு லாங் டர்ம் விஷன் இருந்ததுனாலையும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த கம்பெனி அடைஞ்சிருக்கு. இப்போ எப்படி நம்ம ஜிபே, ஃபோன்பே இருக்கோ அது மாதிரி ஆக்சிஸ் பே அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொபைல் ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுலேருந்து, கேஸ் புக்கிங்லேருந்து இப்போ பண்ணுற மாதிரி வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து ஒரே ஆப்பில் கொண்டு வரது தான் நம்மளுடைய ஐடியா. சரிங்க, கம்பெனிலாம் நல்லா இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ப்ரைம் மெம்பர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி லைஃப் டைமுக்கு பேக்கேஜ் வாங்கினா போதும். அந்த பேக்கேஜ் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் எல்லா பிரான்ச் ஆஃபீஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடைச்சிடும். 5லேருந்து 50% டிஸ்கவுண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிவ் இன்கம், உங்களுக்கு கீழே ஒரு டீமை நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கான பாசிவ் இன்கம் கிடைக்கும். ஃப்ரீ டெலிவரி ஃபார் லைஃப் டைம். ஸோ இன்றைக்கி நம்ம வேறு ஆப்பில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ண மாட்டாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரீ டெலிவரி கிடைக்குது, ஃப்ரீ ட்ரைனிங், ஆன்லைனில் ஃப்ரீ ட்ரைனிங் கிடைக்குது. இங்கே ரினியூ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மாதமோ 6 மந்த்ஸ் ஒன்ஸோ 1 இயர் ஒன்ஸ் ரினியூ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க, அந்த ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான பொருள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராசரி ஸ்டார்டர் பேக் நீங்கள் 6,500 பே பண்ணும்போது நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருள் 4,000 ரூபாய்க்கு கிடைச்சிரும். மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 ஐட்டம் 20 கிலோ பாக்ஸ் வந்து கிடைச்சிரும். இதில் அமேசிங்கான ஒரு ஸ்பைருலினா அப்படிங்கிற ஹெல்த் பெனிஃபிட் ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. அதோடு சேர்ந்து 2,400 ரூபாய்க்கு ஃபுட் பேட்ச், 2 பாக்ஸ்க்கான ஃபுட் பேட்ச் கிடைச்சிருது. ஸோ இந்த ஃபுட் பேட்சுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கால் பாதத்தை க்ளீன் பண்ணிட்டு ஒட்டணும் அப்படின்னா உடம்புல தேவையில்லாத கழிவு வெளியேறும். அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அது இல்லாமல் 500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பொருளை எந்த பொருளை வேணாலும் டிஸ்கவுண்ட் விலையில் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபாய் எம்ஆர்பி உள்ள பொருள் 18 ரூபாய்க்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த 18 ரூபாய் கட்டி தான் வாங்கணும். அந்த 2 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்லேருந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி வந்து கிராசரி இல்லாமல் உமன் கேர் கிட், இன்றைக்கி நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நாப்கின் பேட் கெமிக்கல் பிளாஸ்டிக்னால இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு ஹைஜீனிக்கான பேட், ஜஸ்ட் லீப் அப்படிங்கிற பேடோட டைப் பண்ணி இன்றைக்கி நம்ம நாப்கின் பேட் வந்து கொடுக்குறோம். அதோட பேக்கேஜ் வந்து 4,700 ரூபாய் கட்டும்போது 4,500 ரூபாய் 18 பாக்ஸ் உள்ள பேக்கேஜ் கிடைச்சிருது. அது இல்லாமல் 500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்குது. அடுத்தது கார்மெண்ட்ஸ் கிட்ட 4,600 ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட் பே பண்ணும்போது 2,000 ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஒரு பாக்ஸுக்கு ஃபுட் பேட்ச் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருவோம். அது இல்லாமல் 4,600 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைக்குது. அடுத்தது ஃபுட் பேட்ச் கிட்ட 4,500 ரூபாய் கட்டும்போது நம்மளுக்கு 3,200 ரூபாய்க்கு ஃபுட் பேட்ச் கிடைச்சிடும். அது இல்லாமல் 4,500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும். மிக்ஸி கிட்ட 6,200 ரூபாய் பே பண்ணும்போது உங்களுக்கு 3,800 ரூபாய் மதிப்புள்ள மிக்ஸி கிரைண்டர்
அது இல்லாமல் ஃபுட் பேட்ச் ஒரு பாக்ஸ் 1200 ரூபாய்க்கும், டிஸ்கவுண்ட் கூப்பன் 3200 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கேஜை ஒரே ஒரு வாட்டி லைஃப் டைமுக்கு வாங்கினா போதும் நம்ம பிரைம் மெம்பர்ஷிப் ஆகிட முடியும். மற்ற கான்செப்ட் மாதிரி மாதம் மாதம் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. ஓகேங்க, நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க, என்ன விதமான வருமானம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 விதமான வருமானம் இருக்குது. ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, 6500 மதிப்புள்ள மளிகை பொருள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட்டில் உள்ள படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கிட்ட நீங்களாக போய் இந்த பிஸ்னஸை பற்றி பேசாமல் உங்களுக்கு மேலே உள்ளவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள வச்சு முழுமையாக அவங்களுடைய கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூலமாக லெஃப்ட்டில் ஒருத்தர் சரவணன் அப்படிங்கிறவர் ஒரு 4200 கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் வாங்குறாங்க, ரைட்டில் சங்கீதா அப்படிங்கிறவங்க நாப்கின் பேக்கேஜ் 4700 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த பேக்கேஜோட வேல்யூ 60 பாயிண்ட். ஸோ அப்போது 60 பாயிண்ட் வேல்யூவில் 4600 ரூபாய்க்கு ஒருத்தரும் 4700 ரூபாய்க்கு இன்னொருத்தரும் பேக்கேஜ் வந்து லெஃப்ட் ரைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு 600 ரூபாய் வருமானம் வந்திருக்கும். அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு கீழே ஒரு நல்ல டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைக்கான மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான வருமானமும் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் 10 பிவி, ரைட்டில் 10 பிவி மந்த்லி பர்ச்சேஸ் மூலமாக உங்களுக்கு அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் வருமானம் வரும். இதுவே 100 பிவி லெஃப்ட் 100 பிவி ரைட் நடந்தது அப்படின்னா 1000 ரூபாய் வருமானம் வரும். இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ரீபர்ச்சேஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மாதம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் நம்ம பிஸ்னஸ் கான்செப்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய அவசியத்துக்காக மாதம் பொருள் வாங்கும்போது உங்களுக்கான வருமானம் வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து வரும். ஸோ அடுத்தது பைனரி கான்செப்ட் போயிடலாம். டீம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நான் லெஃப்ட்டில் சரவணன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணேன், ரைட்டில் சங்கீதா அப்படிங்கிற ரெஃபர் பண்ணேன். அவங்கள நம்ம கரெக்டாக வந்து கைட் பண்ணும்போது அவங்க மூலமாக லெஃப்ட்டில் 10 சேல்ஸ் ரைட்டில் 10 சேல்ஸ் நடந்தது அப்படின்னா ஒரு ஜோடிக்கு எப்படி வந்து லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுக்கு 600 ரூபாய் கொடுத்தாங்களோ 10 ஜோடி நடக்கும்போது உங்களுக்கு 10 × 600 ரூபாய் 6000 ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கும். ஸோ இதுவே பேலன்ஸ் இல்லாமல் நடக்குது, ரைட் சைடில் உள்ள பிக்சர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் 30-20 நடந்தது அப்படின்னா 20-20க்கு வருமானம் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10 அப்படியே தான் இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சம்பாரிச்சிக்கலாம். இட்ஸ் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். இந்த பைனரி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்டில் மாதம் டார்கெட் இருக்கும், அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா 0 பண்ணிடுவாங்க. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பைனரியில் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் வந்து லைஃப் டைமுக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஐடி தான் போட முடியுமான்னு கேட்டால் இல்லை, நிறைய ஐடி போட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடி போட்டு லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் 8 பேர் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 8 ஜோடி செய்கிறதுனால உங்களுக்கு 8 × 600 ரூபாய் 4800 ரூபாய் வருமானம் வந்திருக்கும். ஆனால் அதே 16 பேரை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 ஐடி உங்களுடைய நேம்லேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. 3 ஐடினா 3 கடை போடுற மாதிரி. அப்போ 3 அமௌண்ட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15000லேருந்து ஒரு 18000 ரூபாய் அமௌண்ட்டில் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த 3 ஐடியா போட்டதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த 8 4 பிரிக்கிறோம். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள 8 4 பிரித்து போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஐடிக்குமே ஒரு கடைக்கு பதிலாக 3 கடைக்கு வருமானம் வர மாதிரி 3 ஐடிக்கு வருமானம் வந்திருக்கும். 4800 ரூபாய்க்கு பதிலாக 10200 ரூபாய் வருமானம் வந்திருக்கும். இதுவே எனக்கு ஃபேமிலியில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கான்டாக்டும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி ஐடியா வருது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. 7 ஐடி போட்டு நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுடைய பேரில் 3 ஐடியும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது பிளட் ரிலேட்டிவ், அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து 7 ஐடியா போட்டுட்டு அதே 16 பேரை 8 2 16ன்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் உள்ள மாதிரி பிரித்து போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 17400 ரூபாய் வருமானம் வரும். ஒரு ஐடி போட்டு வெறும் 4800 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, இல்லை 3 ஐடி போட்டு 10200 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, இல்லை 7 ஐடி போட்டு 17400 ரூபாய் சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனமான விஷயம். சரிங்க, இதில் 3 ஐடி ஃபோக்கஸ் பண்ணி வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 6500 ரூபாய் கிராசரி கிட் எடுக்கிறீங்க, 4700 ரூபாய் நாப்கின் கிட், 4200 ரூபாய் கார்மெண்ட்ஸ் கிட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15800 ரூபாய் வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மளிகை பொருளும் 2000 ரூபாய்க்கு வந்து கார்மெண்ட் சாரி எடுத்துக்கலாம். நாப்கின் வந்து 4500 ரூபாய்க்கு, ஃபுட் பேட்ச் வந்து 3500 ரூபாய்க்கு, அது இல்லாமல் 5600 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு 15800 ரூபாய் கட்டும்போது அதுக்கு ஈக்குவல், அதை விட பெட்டராக டிஸ்கவுண்ட் கூப்பனோட ஆட் பண்ணும்போது அதை விட பெட்டரான பெனிஃபிட் தான் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேங்க, நான் 7 ஐடி போட்டு வந்தேன் அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐடிக்கு அதிகபட்சமாக வாரம் 60000 ரூபாய். அப்போ 7 × 60000 ரூபாய் 4,20,000 ரூபாய் வாரம் சம்பாதிக்க முடியும். மந்த்லி 16,80,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மாதம் 16,80,000 ரூபாய் ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே ப்ரைவேட் ஜாப்லேயே சாத்தியமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இது பிஸ்னஸில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் பல கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிஸ்க்கோட மாதம் நிறைய உழைப்பு போட்டு பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இங்கே வெறும் பணம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் நிறைய நம்மளுக்கான ரெகக்னிஷனும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு வாரம் 2400 ரூபாய் சம்பாதிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து வாரம் 60000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் கூட நிறைய வந்து நம்மளுக்கான அங்கீகாரம் ஃபேமிலியோடு கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி இதில் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் சக்ஸஸ் டீமில் மட்டும்
கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மினிமம் ஒரு 2 லேக்லேருந்து அப் டு 10 லேக் வரைக்கும் சம்பாதிச்சவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அடுத்தது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். இவங்க யார் அப்படின்னா மினிமம் 15 லட்சத்துலேருந்து அப் டு 60-70 லேக் சம்பாதிச்சவங்க. இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 60-70 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணவர் யார், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மக்களை சக்ஸஸ் டீமில் அச்சீவராக கிரியேட் பண்ணவர் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜே சுரேந்தர். ஒரு யங்கஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடியவர். ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர். சாதாரணமான ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சொந்தமாக 2 கார் வச்சுருக்காரு. சொந்தமாக வந்து ரெசார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சொந்தமாக வந்து லேண்டு வாங்கி வீடு வந்து நாவலூர் சென்னையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை மட்டும் மாறல, அவரை நம்பி வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து இன்றைக்கி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. 9 ஐடி சீலிங் அச்சீவராக இருக்காரு. அதை தாண்டி மிஸ்டர் டேவிட் பிரதர், அது இல்லாமல் மிஸ்ஸஸ் ஆசா டேவிட் சிஸ்டர், இவங்க 2 பேருமே இன்றைக்கி கப்பலாக சூப்பராக எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கார் ஓன் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக வந்து ஃப்ளாட் வந்து கேளம்பாக்கத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. 2 ஐடி சீலிங் அச்சீவராக இருக்காங்க. அண்ட் மிஸ்ஸஸ் பர்வீன் பாபி மேடம் ஒரு பியூட்டிஷியன் ஃபீல்ட்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி பைக் அச்சீவர், கார் அச்சீவர், கோல்டு அச்சீவர், அது இல்லாமல் 5 கிரவுண்டு ரெசார்ட் கட்டுறதுக்கான லேண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் வேதசக்தி மேடம் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பைக் அச்சீவர், கார் அச்சீவர், அது இல்லாமல் அவங்க எந்த இடத்துல ஒரு இடத்த விட்டு கொடுத்தாங்களோ கூடுவாஞ்சேரியில் சென்னையில் சொந்தமாக வந்து வீடு வாங்கியிருக்காங்க. அண்ட் 1 ஐடி சீலிங் அச்சீவராக இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 25 வயசு பையன் செல்வகுமார் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து ஒரு பைக் அச்சீவர், கார் அச்சீவர், சொந்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவருடைய சொந்த ஊரான திருச்சியில். அண்ட் சக்ஸஸ் டீமில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே கார் அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஓவரால் ஆக்சிஸ் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கார் அச்சீவர்ஸாக கிரியேட் ஆகிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் டீமை சூப்பராக வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது இல்லாமல் சக்ஸஸ் டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க தான் அது சுரேன் எலைட் லீடர்ஸ். ஸோ அதில் நானும் எனக்கு கீழே ஒருத்தர் நான் உருவாக்கியிருக்கேன். சுரேஷ்குமார் அப்படிங்கிற நானும் எனக்கு கீழே செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தரையும் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் கம்பெனி வந்து 2018 ஆரம்பிக்கும் போது என்ன விஷயம் வச்சுருந்தாங்களோ, 2023 என்னென்னலாம் பண்ணணும் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும். இந்தியா ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸை கொண்டு போகணும். நிறைய பேர் லைஃப்பில் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். நிறைய பேரை கார் அச்சீவர்ஸாக, ஹவுஸ் அச்சீவர்ஸாக, லேண்ட் அச்சீவர்ஸாக கிரியேட் பண்ணணும். நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்டை வந்து யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ப்ராப்பராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் கண்டினியூ பண்ணுறேன்.